நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக ஆறுதல் கூறியிருக்கிறார். கவின் தந்தை, தாய் மற்றும் அவரது தம்பி என 3 பேரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. கடந்த வாரம் தமிழகத்தையே உலக்கிய ஒரு கொலை வழக்குன்னு சொல்ல போறாங்க. நெல்லையில நடைபெற்ற ஆணவ கொலை வழக்கான கவின் கொலை வழக்கு. அதாவது சக வகுப்பு தோழியான சுபாஷினிங்கிறவங்களை கொலை செய்து, அதாவது அவங்கள விரும்பின காரணத்துக்காக சுபாஷினியோட தம்பி ஹர்ஷித்தால படுகொலை செய்யப்பட்டாரு. நெல்லையில நடு சாலையில படுகொலை செய்யப்பட்டாரு. இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கானது ஆணவ கொலையாக மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில விசாரிக்கப்பட்டு வந்தது. போலீஸ் விசாரணையில போதிய அளவுக்கு தங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கூறின நிலையில இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில சுபாஷினி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளிட்ட இந்த வழக்குகளை சம்பந்தப்பட்டவங்களை ஏற்கனவே முதற்கட்ட விசாரணை தற்போது சிபிசிஐடி துவங்கி இருக்குது. இந்நிலையில பல்வேறு கட்சியினர் இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்து ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தொலைபேசி வழியாக கவின் குடும்பத்துக்கு தொடர்பு கொண்டு அதன் அடிப்படையில ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சமூகம், அதாவது அவங்களுக்கு கவின் குடும்பத்துக்கு திமுக ஆதரவா நிற்கும், தமிழக அரசு ஆதரவா நிற்கும் அப்படின்னு சொன்னதோட இல்லாம படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பு கவின் உடலானது தகனம் செய்யப்பட்ட நிலையில தற்போது முதல்வர் இதற்கு கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கிறது. இங்குள்ள கட்சியினரிடையே வரவேற்பு பெற்றிருக்குது. இந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே அரசு தரப்புல வேண்டிய உதவிகள் செய்யப்படும் அறிவிச்சிருந்த நிலையில தற்போது முதல்வரே நேரா கூப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு தொலைபேசியில் பேசியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவகாரம் ஒரு மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.